ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் ஆர்மி கிளாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கான ஜிஎஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நவீன உலகில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 1749ஆம் ஆண்டு நடத்திய நாடு எதுன்னு கேட்டால் ஸ்வீடன். அமெரிக்காவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1790. இந்தியாவில் குடிமக்களுக்கான முதல் அறியப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1830ஆம் ஆண்டில் டாக்காவில் ஹென்றி வால்டர் மூலம் நடத்தப்பட்டது. எந்த வருஷம் நடத்தியிருக்காங்கன்னா 1830. எந்த பிளேஸ்லன்னு கேட்டாங்கன்னா டாக்கா. யார் மூலயமா நடத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஹென்றி வால்டர். இந்த ஹென்றி வால்டர் தான் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்போட தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம்னு பார்த்தா 1872ஆம் ஆண்டு. அப்போ யார் வைஸ்ராயாக இருந்தாங்கன்னா லார்டு மயோ, அவர் தான் வைஸ்ராயாக இருந்திருக்காரு. அவரோட காலத்தில் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 பிப்ரவரி 17 அன்று பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்டு ரிப்பன் காலத்தில் நடைபெற்றது. அதாவது ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1872. இதே முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 1881 பிப்ரவரி 17. அப்போது யார் வைஸ்ராயாக இருந்தாங்கன்னா லார்டு ரிப்பன் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் லார்டு மயோ இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் லார்டு ரிப்பன் தான் பிரிட்டிஷ் வைஸ்ராயாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முழுமையான கணக்கெடுப்பின் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா WC பிளவுட்டன். அவர் தான் கணக்கெடுப்பு ஆணையராக இருந்திருக்காரு. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை வருஷத்துக்கு ஒன் டைம் எடுப்பாங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒன் டைம் எடுப்பாங்க. இது நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட் ஒன், சுதந்திரத்திற்கு பின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்துறை அமைச்சகம் இந்திய அரசு கீழ் செயல்படும் ரிஜிஸ்ட்ரர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்படுகிறது. 1951 முதல் அனைத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புகளும் சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1948 சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது எந்த சட்டத்தின் கீழ், எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1948 சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட், அந்த சட்டத்தின் கீழே தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. சுதந்திர இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது சுதந்திரத்திற்கு அப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் எடுத்தாங்க, அப்போ ஆணையராக இருந்தது யார், இதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் எடுத்தாங்கன்னா 1951ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போது மக்கள் தொகை ஆணையராக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா RA கோபாலசுவாமி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 முதல் நடைபெற்ற 15வது தேசிய கணக்கெடுப்பாகும். அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 எடுக்கிறாங்க. அப்போ இருந்து 2011 வரைக்கும் 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது தேசிய கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா 15வது தேசிய கணக்கெடுப்பு. சுதந்திரத்திற்கு பின் நடைபெற்ற எத்தனாவது கணக்கெடுப்புன்னு கேட்டாங்கன்னா 7வது கணக்கெடுப்பு. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு 15வது தேசிய கணக்கெடுப்பாகவும், சுதந்திரத்திற்கு அப்புறம் நடைபெற்ற எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டால் 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் 9வது கணக்கெடுப்பு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் 15வது கணக்கெடுப்பு. நெக்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கட்டங்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களில் நடக்கும். ஒன்று வீட்டுப்பட்டியல், இன்னொன்று மக்கள் எண்ணிக்கை கணக்கீடு. இந்த 2 கட்டம் மூலியமாக தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. வீட்டுப்பட்டியல் கட்டம் 2010 ஏப்ரல் 1 அன்று தொடங்கியது. இதில் அனைத்து கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள் சேகரிக்கப்படுறாங்க. அதாவது வீட்டுப்பட்டியல் கட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2010 ஏப்ரல் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மக்கள் எண்ணிக்கை கணக்கீடு கட்டம் பிப்ரவரி 9 முதல் பிப்ரவரி 28 வரை 2011 நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டில் முதன் முறையாக உயிர்மான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஃபஸ்ட்டு உயிர்மான தகவல்கள் எந்த வருஷம் சேகரிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 2011 தான் சேகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
அந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்போட கோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். அதாவது எங்கள் கணக்கெடுப்பு எங்கள் எதிர்காலம். இதுதான் வந்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்போட கோஷமா இருந்திருக்கு. ரிஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் 2011 யாருன்னு கேட்டால் திரு சி. சந்திரமௌலி அவங்க தான் வந்து இருந்திருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16 மொழிகளில் நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை மொழிகளில் நடத்தப்பட்டதுன்னு கேட்டால் 16 மொழிகளில் நடத்தப்பட்டிருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்போட தற்காலிக தரவுகள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவின் மக்கள் தொகை வந்து 1.21 பில்லியனாக உயர்ந்தது. 10 ஆண்டோட வளர்ச்சி விகிதம் 17.70% ஆகும். வயது வந்தோர் எழுத்தறிவு விகிதம் வந்து 74.04% உயர்ந்தது. 10 ஆண்டோட வளர்ச்சி 9.21%. உலக மக்கள் தொகை வரிசையில் இந்தியாவின் இடம் வந்து எத்தனாவதுன்னு பார்த்தோங்கன்னா 2வது இடம். அப்போது ஃபஸ்ட் இடம் எது? சீனா. செகண்ட் ஒன் வந்து 2001 முதல் 2011 தசாப்தத்தில் இந்திய மக்கள் தொகை வந்து 181 மில்லியனுக்கு மேல் அதிகரித்தது. 2011 கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் தற்காலிக மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா 121.01 கோடி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, 2011 தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளடக்கியது என்னென்னு பார்த்தோன்னா, எத்தனை மாநிலங்கள் இருந்திருக்குன்னா 28 மாநிலங்கள், ஒன்றிய பிரதேசங்கள் வந்து 7, மாவட்டங்கள் எத்தனைன்னா 640, துணை மாவட்டங்கள் 5924, நகரங்கள் 7936, கிராமங்கள் 6,40,930. இது ரிலேட்டடாக கீழே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.